ஒருத்தர் சிவபக்தினால தன் அன்பு மனைவியையே தானம் செய்வாரு. ஏற்பகை நாயனார். ஏற்பகை நாயனார் சோழ நாட்டுல காவிரி பூம்பட்டணத்துல பிறப்பாரு. வணிக குலத்தை சேர்ந்தவரு. தான் வணிக திறமையால செல்வ செழிப்போடு இருந்தாரு. சின்ன வயசுல இருந்தே சிவன் மீதும் சிவனடியார்கள் மீதும் அளவு கடந்த அன்பு வச்சிருப்பாரு. அதனால சிவனடியார்களுக்கு வேண்டியதை கொடுக்கறதையே சிறந்த அறமா நினைச்சு செஞ்சுக்கிட்டு வந்தாரு. ஒரு நாள் சிவன் இவரோட பக்தியை சோதிக்க சிவனடியார் வேடத்துல ஏற்பகை நாயனார் வீட்டுக்கு வருவாரு. சிவனடியாரை பார்த்த ஏற்பகை நாயனார் பேரானந்தத்துல வணங்கி வரவேற்பாரு. சிவனடியார் ஏற்பகை நாயனாரை பார்த்து, நீங்க அடியார்கள் என்ன கேட்டாலும் மறுக்காம கொடுப்பீங்கன்னு கேள்விப்பட்டு வந்தேன். நான் விரும்புற ஒன்ன உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போக வந்தேன்னு சொல்லுவாரு. அதற்கு ஏற்பகையார், உங்களுக்கு என்ன வேணும்னாலும் தயங்காம கேளுங்கன்னு சொல்லுவாரு. உடனே சிவனடியார், எமக்கு பணிவிட செய்ய உன் மனைவியை தாரோன்னு கேட்பாரு. ஏற்பகை நாயனார் முகத்துல எந்த சலனமும் இருக்காது. நேரா தான் மனைவி கிட்ட போய் விவரத்தை சொல்லுவாரு. இதை கேட்ட அம்மையார் அதிர்ச்சியில திகச்சு போய் நிப்பாங்க.